ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் 3/3/2024 மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த போகிறதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது போலியோ சொட்டு மருந்து முகாம் 3/3/2024 அன்று தமிழகம் முழுவதும் நடைபெறும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் இந்த முகாம் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக 57.84 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கான முகாம் நடத்த போகிறாங்க. இது யார் மூலமாக நடத்துகிறாங்கன்னா, யுனிசெஃப் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் போலியோ முகாம் பணிகளுக்கு உறுதுணையாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் அது நடத்துகிறாங்க. இந்த முகாமுக்கான முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 3/3/2024 அன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். 5 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் போலியோ சொட்டு மருந்து போட வேண்டாம். 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு தான் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி சோப்பு வந்து நல்லா சோப் போட்டு கை கழுவிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் முகாம் அன்று சொட்டு மருந்து கொடுப்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடுபடும் குழந்தைகளை கண்டறிய சொட்டு மருந்து வழங்கப்படும் குழந்தைகளுக்கு இடது கை சுண்டு விரலில் மை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்தோன்னே விரலில் மை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்க தனியார் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளுக்காக 3000க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப தூரமாக இருந்து அவங்களால அந்த மையத்துக்கு வந்து அந்த முகாமுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க நேரடியாக நடமாடும் அந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டி மூலமாக நேரடியாக அந்த ஊர்களுக்கே சென்று அவங்க அந்த குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். இப்படி வந்து இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 3ஆம் தேதி யாரும் மறந்துட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் நிறைய பேருக்கு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.